Hi friends, நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். How fast that you're growing to reach your target. இந்த 5 அறிகுறிகள் இருந்தால் நீங்கள் உங்கள் இலக்கை நோக்கி ரொம்ப வேகமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். வாங்க அது என்னென்ன அறிகுறிகள் இருக்குன்னு பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆங்கர் மேனேஜ்மெண்ட். இருக்கிறதுல இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நிறைய பேர்த்தால ஒரு சில டைமில் அவங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக தேவையில்லாத விஷயத்துக்கு அவங்க கோவப்படவே மாட்டாங்க. அது ஏன்னு தெரியுமா? ஒருத்தர் மேலே நமக்கு கோவம் வந்துச்சுன்னா நம்மளையே மறந்து அவங்கள எப்படி திட்டலாம், அவங்கள எப்படி அடிக்கிறது, இல்லைன்னா ஏதோ பொருள் எடுத்து தாக்கலாமா, அவங்கள ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிருகத்தனமான எமோஷன் நமக்குள்ளே வரும். ஸோ அந்த மாதிரி எமோஷன் இருக்கிறப்போ அந்த நாளே நமக்கு வேஸ்ட்டாக போகும். ப்ளஸ் ரொம்பவே எமோஷ்னலாக நம்ம மைண்டு அஃபெக்ட் ஆகும். அதுவும் இல்லாமல் நம்ம ஃபோக்கஸ் நம்ம டார்கெட்லேருந்து ரொம்பவே தள்ளி போவோம். இது தெரிஞ்சதுனால தான் ஒரு இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கவங்க எப்போவுமே தேவையில்லாமல் கோவப்பட மாட்டாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் உங்களோட டார்கெட்டை நோக்கி போகிறதுக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், டிசிஷன் மேக்கிங். ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருக்கவங்க மற்றவங்க கிட்ட பேசி அவங்ககிட்ட இருந்து சஜஷன் கேட்டோ இல்லை நமக்கு பிடிச்சி ஆசைப்பட்டதுனாலையோ அந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அந்த டிசிஷன்னால் ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால் என்னென்ன ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் சமாளிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் டிசிஷன் எடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அறிகுறி மட்டும்தான் நம்மளோட டார்கெட்டை ரீச் ஆக சீக்கிரமாக வழிவகுக்கும். தேர்ட் பாயிண்ட், மோட்டிவேட் யுவர் செல்ஃப். நாம் எப்படி டெய்லி லைஃப் நல்லா ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்காக டைமுக்கு டைம் நல்லா சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் நம்ம டார்கெட்டை ரீச் ஆகிறதுக்கு நமக்கு மோட்டிவேஷன் தேவை. அந்த மோட்டிவேஷன் நம்ம மற்றவங்க கிட்டேருந்து எல்லா டைமும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்மளே தான் நம்மளை மோட்டிவேட் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கவங்க மோட்டிவேட்டடான வீடியோஸ் பார்க்குறதும், மோட்டிவேட்டடான புக்ஸ் படிக்கிறதும், நல்ல நண்பர்கள்ட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ஏதோ ஒரு டார்கெட் இருக்கிறதுனால தான் மோட்டிவேட்டடான இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மோட்டிவேட் யுவர் செல்ஃப் அறிகுறி டிஃபால்ட்டாகவே இருக்குது. கீப் கோயிங். ஃபோர்த் பாயிண்ட், லவ் ஹேட்டர்ஸ். இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். ஏன்னா ஹேட்டர்ஸில் 2 விதம் இருக்குது. ஒரு ஹேட்டர்ஸ் வந்துட்டு நம்மளோட பாயிண்ட்டை சுட்டி காட்டுவாங்க. உனக்கு இதெல்லாம் சரி வராது, நீ எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க ஒரு கேட்டகரி. இன்னொரு ஹேட்டர்ஸ் நம்ம வளர்ச்சியை பார்த்து பிடிக்காதவங்க. இதில் இந்த செகண்ட் டைப் ஹேட்டர்ஸ், நம்ம வளர்ச்சி பார்த்து பிடிக்காத ஹேட்டர்ஸை நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. அந்த ஃபஸ்ட்டு ஹேட்டர்ஸ் இருக்காங்க பாருங்கள், நம்மளோட தப்பை சுட்டி காட்டுறவங்க. அவங்க தான் உங்களோட இன்டைரக்ட் மோட்டிவேட்டர்ஸ். ஆக்சுவலி அவங்க எப்பெல்லாம் உன்னால் இது செய்ய முடியாது, இது உனக்கு வராது, இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்கிறாங்களோ நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு நமக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். இதை நம்ம பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே ஒரு வைராக்கியம் உண்டாகும். ஸோ அந்த மாதிரி ஹேட்டர்ஸை நம்ம எப்பயுமே தேங்க் பண்ணணும். அவங்க ஏதோ விஷயம் சொன்னால் கூட தேங்க்ஸ் சொல்லி பாருங்களேன், அவங்களே கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஸோ எப்போ நம்ம யார் நம்மளை தாழ்த்தி பேசினாலும் நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்குறோமே அப்போ தான் நம்மளோட டார்கெட்டை ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். ஃபைனல் பாயிண்ட், கன்சிஸ்டன்சி. நிறைய பேர் கண்டினியூஸாக பண்ணுறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த கன்சிஸ்டன்சிக்காக நீங்கள் ரொம்ப நிறைய எஃபர்ட் போட தேவையில்லை. எப்போ உங்களுக்கு இந்த 4 அறிகுறிகள் உங்கள்கிட்ட இருக்கோ ஆட்டோமேட்டிக்காக இந்த கன்சிஸ்டன்சி உங்கள்கிட்ட கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். உங்களோட டார்கெட்டை ரீச் ஆகிற வரைக்கும் இந்த கன்சிஸ்டன்சி உங்கள் கூடவே வரும். ஆல்ரெடி நீங்கள் ஏதோ ஒரு லட்சியத்துக்காக தான் ஓடிட்டு இருக்கீங்க, அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த 5 அறிகுறிகளும் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு தெளிவு வந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் செய்யுங்க, ஏதோ ஒரு வரியில் கமெண்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். விடாமுயற்சியுடன் நல்லதே எண்ணுங்கள், நல்லதே செய்யுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.